வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் சுமார் 2500 கோடி முதலீடுகளை இன்று கையெழுத்து போடப்பட்டுள்ளதாக திமுகவினர்கள் பரப்பி வந்தார்கள். ஆனால் அமெரிக்கா நிறுவனம் அப்படி எந்த ஒரு கையெழுத்தும் நாங்கள் ஒப்பந்தமாக போடவில்லை என்று அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் ஊழலை நிலைநாட்டும் விதமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருவதாக கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலேயே தமிழை நன்றாக பார்த்து கூட அவரால் படிக்க முடியாத நிலைமை. இதில் வெளிநாட்டில் எப்படி அமெரிக்கா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நிறுவனங்களிடம் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளார். சுற்றி பார்க்க சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாரத்திற்கு 2 முறை இப்பேற்பட்ட ஊழல் செய்யக்கூடிய வகையிலும் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையிலும் அறிவிப்பை வெளியிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதற்கு தகுந்த ஆதாரத்தை வெளியிட வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் வீடியோ மூலமாக எடுத்து தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் யாரெல்லாம் சந்திக்கிறார், பினாமிகளை சந்திக்கிறாரா என்ற தனிப்பட்ட விவரங்களை தவிர மற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனம் செய்கிறார். அதுவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு வருவது எந்த விதத்தில் நியாயம்? அது மக்கள் மத்தியில் குழப்பத்தை தான் உண்டாக்கி வருவதாகவும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 6 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிமுகவின் ஆட்சியில் 4வது இடத்தில் முதலீடுகளை பெற்ற தமிழக மாநிலமாக இருந்தது. தற்பொழுது 6வது இடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார் என்றும் இது எந்த விதத்தில் நியாயம்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்படுகிறார்? இப்பேற்பட்ட முதலீடுகள் தமிழக இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறதா அல்லது கோபாலபுர குடும்பத்திற்கு வாய்ப்பளிக்கிறதா என்பதை முதலில் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்திகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கிடையே கோபத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் என்ன செய்கிறார் என்பதையும் தற்பொழுது தமிழக மக்கள் கண்காணித்து வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் நன்மை பயக்குமா அல்லது கோபாலபுரத்திற்கு நன்மை பயக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.